தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட உடனடி நடவடிக்கை காரணமாக பஹ்ரைன் நாட்டில் இருந்த தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்களின் பாஸ்போர்ட்டுகள் விடுவிக்கப்பட்டு அரசு செலவிலேயே தாயகம் திரும்பினர். இன்று சென்னை திரும்பிய 11 பேர் கொண்ட முதல் குழுவினரை மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் தமிழக அரசுத்துறை அதிகாரிகள் சால்வை அணிவித்து வரவேற்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பஹ்ரைனில் இருந்து தாயகம் திரும்பிய மீனவர்கள் அனைவரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். பஹ்ரைன் நாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்த போது கடந்த மே மாதம் 21ஆம் தேதி கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டதில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு தாமஸ் கிளேட்டஸ் என்பவர் உயிரிழந்தார். மீனவர் திரு தாமஸ் கிளேட்டஸ் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து அவரது குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த மே மாதம் நேரில் வழங்கினார். இந்நிலையில் கடற்கொள்ளையர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் போது உடனிருந்த தமிழகத்தைச் சேர்ந்த 18 மீனவர்களும் பஹ்ரைனில் இருந்து தாயகம் திரும்ப விரும்பிய போதும் அவர்கள் பணியாற்றும் நிறுவனத்திடம் பாஸ்போர்ட்டுகள் இருந்த காரணத்தால் அவர்களால் திரும்ப முடியாததை அறிந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தாயகம் திரும்ப போர்க்கால நடவடிக்கை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி டெல்லி சென்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பஹ்ரைனில் இருந்து தாயகம் திரும்ப விருப்பம் தெரிவித்துள்ள 18 தமிழக மீனவர்களின் பாஸ்போர்ட்டுகளை மீன்பிடி நிறுவனத்திடம் இருந்து விடுவித்து அரசு செலவிலேயே தமிழகம் அழைத்து வர வெளியுறவு அமைச்சகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தினார். இதன் அடிப்படையில் விரைந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக பஹ்ரைனில் இருந்து நேற்று புறப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 11 மீனவர்கள் கொண்ட முதல் குழு இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின்படி மீன்வளத்துறை அமைச்சர் திரு KA ஜெயபால் தாயகம் திரும்பிய 11 மீனவர்களுக்கும் சால்வை அணிவித்து வரவேற்றார். அப்போது மீன்வளத்துறை செயலாளர் திரு S விஜயகுமார், மீன்வளத்துறை ஆணையர் திருமதி பீலா ராஜேஷ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் மீனவர்களை வரவேற்றனர். பஹ்ரைனில் தாங்கள் பணியாற்றிய நிறுவனத்திடம் இருந்து பாஸ்போர்ட்டை விடுவிக்க பிரதமரிடம் நேரில் சென்று வலியுறுத்தி தாயகம் திரும்ப விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அம்மா அவர்கள் இதற்கு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. இந்திய பிரதமரிடத்திலையும் எங்களை குறித்ததான கோரிக்கையை இன்னும் தீவிரமாக வலுப்படுத்தி எங்களுக்கு நல்ல உதவி செய்தாங்க. அங்க இருந்து நாங்க எங்க திரும்பி வர்றதுக்கு அதிகமாக அங்க உள்ளதான தூதரகத்தோட முயற்சி எடுத்து அங்கிருந்து கடந்து வர ரொம்ப உதவி செய்திருக்காங்க. அதுக்காக நாங்க ரொம்ப நன்றியை சொல்றோம். அம்மா இல்லைன்னா நாங்க இன்னைக்கு நாடு வந்து சேர்ந்திருக்க முடியாது. அம்மாவுக்கு எங்க குடும்பத்தின் சார்பாக என் சார்பிலையும் ரொம்ப நன்றி. அம்மா இல்லைன்னா நாங்க வந்திருக்கவே முடியாது. பஹ்ரைன்ல இருந்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அம்மா அவர்கள் நம்ம பிரதமர்கிட்ட சொல்லி நேரடியாக சென்று சொல்லி எங்களை எப்படியாவது மீட்டு தரணும்னு சொல்லி கேட்டதுனால நாங்க இங்க வந்திருக்கோம். அம்மா உதவி செஞ்சிருக்காங்க. அம்மா அவருக்கு ரொம்ப நன்றி. நாங்க பஹ்ரைன்ல ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். எங்களை பாஸ்போர்ட் கொடுக்காம ஊருக்கு போக விடாம பண்ணிட்டான். முதலமைச்சர் எங்களுக்காக பிரதமரிடம் பேசி எங்களை இங்க தாயகம் கொண்டு வர வச்சிருக்காங்க. தாயகம் கொண்டு வர சேர்த்து வச்ச அம்மாவுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எங்க குடும்பத்தார் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன். தாயகம் திரும்பிய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த 7 மீனவர்களும், ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களைச் சேர்ந்த தலா 1 மீனவர் என மொத்தம் 11 மீனவர்களும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து பிரத்யேக வாகனம் மூலம் சொந்த ஊர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் பத்திரமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். அவர்கள் அனைவருக்கும் உணவு உள்ளிட்ட வசதிகள் செய்து தரப்பட்டு மீன்வளத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் இருந்து வழி அனுப்பி வைத்தனர்.